நேயர்களே, இன்றைக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி குழுமத்தினுடைய ஒரு பகுதியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1994ல பெரம்பலூர் சுற்றுவட்டார பகுதியில கல்வி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப பெரிய பங்காற்றினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி குழுமம் தான். இன்றைய காலகட்டத்துல மருத்துவம் அப்படின்றது வந்து இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. அதனுடைய தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா பெரிய நகரங்களை கம்பேர் பண்ணும்போது சிறு நகரங்கள், கிராமங்களுக்கு நல்ல தரமான மருத்துவமனை, மருத்துவ கல்லூரி, மருத்துவ சேவையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவ கல்லூரி அண்ட் மருத்துவமனை வந்து ரொம்ப தீவிரமா அண்ட் ரொம்ப போக்கஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய பகுதியில வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி குழுமத்தினுடைய மருத்துவ கல்லூரி அண்ட் மருத்துவமனையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி நிறுவனம் அவங்களுடைய மருத்துவ கல்லூரி அண்ட் மருத்துவமனைய பெரம்பலூர் சுற்று வட்டாரத்துல தொடங்குறதுக்கான தேவை என்னவா இருந்தது? மனிதனுக்கு வந்து கல்வி, சுகாதாரம் இது ரெண்டும் ரொம்ப முக்கிய வாழ்க்கையில் அவசியமானது. அந்த சுகாதாரத்துறைக்கு போகும்போது தான் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தேன். அடிக்கல் நாட்டன்னைக்கே சொன்னேன், அப்போவே நான் உலக தரம் வாய்ந்த மருத்துவக் கல்லூரியாக இருக்கணும். இது ஒரு பெரிய ஹை லெவலில் தான் நம்மளுடைய ஆப்ரேஷனும் இருக்கணும். பெரம்பலூர் இதில் கொண்டு வர்றது நம்மளோட ஆஸ்பத்திரியில் இருக்கணும். நாமளும் அது மாதிரி தான் சிந்தனை பண்ணணும். குறுகிய எண்ணத்தோட பெரம்பலூரில் மட்டும் இருக்கணுங்கிற எண்ணம் வரக்கூடாதுன்னு 4 வருஷத்துக்கு கோர்ஸுக்கு தேவையானது அத்தனை பில்டிங் கட்டி லேபு, போக்குவரத்து சகலமும் ஒரிஜினாலிட்டியாகவே இருக்கும். எந்த இதுலேயும் எந்த குறையும் இல்லாமல் வந்து செஞ்சுட்டு இருந்தோம். இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுனால இங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து விதமான மருத்துவ வசதியும் கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. எல்லா வைத்தியமும் இருக்குது எங்களுக்கு. இங்கே வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் இருக்குது, ஹார்ட்டு ஆஞ்சியோகிராம் இருக்குது, அப்புறம் வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. பெரம்பலூர் சின்ன ஊரில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைலாம் சாத்தியமானு நினச்சே பார்த்துருக்க முடியாது. அந்த அளவில் கிட்டத்தட்ட நாங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். இப்படி பல்வேறு வகையான டிரான்ஸ்பிளான்ட்டுங்கெலாம் எங்களுக்கு அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கெலாம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேவை செய்யணுங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜே உற்பத்தி பண்ணி சரி பையங்களும் பிள்ளைங்களும் இந்த சரௌண்டிங்ஸில் இருந்து படிப்பாங்க. படித்து இப்போ இன்றைக்கி எல்லாம் பெரிய 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 லெவலில் இருக்கிறப்ப எங்களுக்கு பார்க்குறப்ப மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை. நாங்கள் வந்து பண்ணதுனால இந்த ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த சரௌண்டிங்ஸ் பீப்புளுக்கு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவ கல்லூரி அங்க பயிலக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, அந்த வாய்ப்புகள் எந்த அளவு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு, வாங்க பார்க்கலாம். இதுவரை 4 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் வெளியில் போய் நிறைய பேர் பிஜி சீட் கிடச்சி நல்ல நல்ல காலேஜில் பிளேஸ் ஆகி நல்லா இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. இங்கே வந்து பிஜி முதுநிலை பட்டப்படிப்பு ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை 2 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிருக்கிறாங்க. ரிசர்ச்சுக்கு வந்து தேர் ஃபண்டட் பை ஐசிஎம்ஆர்லேருந்து ஃபண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஐசிஎம்ஆரில் வந்து ஃபண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நாங்களும் இப்போது அந்த மாணவர்கள் ஊக்குவிப்பதற்காக காலேஜ் சைட்லேருந்து அவங்களுக்கு நாங்கள் ஃபண்ட்ஸ் கொடுக்குறோம். நாங்கள் ஐசிஎம்ஆர்லேருந்து ஃபண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸு 3 பேர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அதே போன்று ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. தெர் இஸ் எ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு. இந்த மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை எங்களோட எய்ம் என்னென்னா எஜுகேஷன், ஆராய்ச்சி அண்டு மருத்துவ சேவை, மக்களுக்கு சேவை செய்யுது. இது 3ம் எங்களோட எய்ம். அதனால இங்கேருந்தே நாங்கள் எங்களோட மாணவர்களை இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து நாங்கள் வழி அனுப்பிட்டு இருக்கோம். பொதுவாக ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா
முதல்ல பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அங்க எப்படி டீச் பண்றாங்க, டீச்சிங் மெத்தட்ஸ் எல்லாம் என்ன, அங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தான். அதுவும் மருத்துவ கல்லூரி அப்படின்னு வரும்போது அதற்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஜாஸ்தியா தான் இருக்கும். அந்த வகையில தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவ கல்லூரியில வந்து என்னென்ன மாதிரியான டீச்சிங் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களே பகிர்ந்திருக்காங்க. ஃபஸ்ட் இயரில் வரும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் பர் என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மென்டார் மென்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈச் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி மென்டார் இருப்பாங்க. அவங்க வந்து சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் அதர் கவுன்சிலிங் ஆக்டிவிட்டீஸு, சப்போர்ட்டிவான மெஷர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அது இல்லாமல் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து லேப்ஸ், மெமாலியன் லேப், கிளினிக்கல் லேப், ஹெமட்டாலஜி லேப், ரிசர்ச் லேப் எல்லாமே இருக்குது. ஸோ ரிசர்ச் லேபில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ், வேர்ல்ட் கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எங்கள் ரிசர்ச் லேபில் இருக்குது. லைக் ஸ்பைரோமெட்ரி இருக்குது, இசிஜி மெஷின் இருக்குது, ஹெச்ஆர்வி மெஷின் இருக்குது, நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி மெஷின்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக என்கரேஜ் பண்ணியிருக்கோம். We have well established and well equipped pharmacology department as separate as a research lab. காலேஜில் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் மெடிக்கல் எஜுகேஷன் யூனிட் இருக்குது. இங்கே அந்த மெடிக்கல் எஜுகேஷன் யூனிட்டோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து டு ட்ரெயின் த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி டு டீச் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரிவைஸ்டு பேசிக் ஒர்க் ஷாப், அட்வான்ஸ் கோர்ஸ் அண்ட் மெடிக்கல் எஜுகேஷன் மாதிரியான மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபேக்கல்ட்டிக்கு டைம் டு டைம் நாங்கள் கண்டக்ட் பண்ணி ஃபேக்கல்ட்டியை வந்து லேட்டஸ்ட்டாக இப்போது என்எம்சி என்ன அப்டேட் கொண்டு வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் ஃபேக்கல்ட்டியை நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். பயோகெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ் பயோகெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ட்ரெயின் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸும் ஐசிஎம்ஆர், எஸ்டிஎஸ் ப்ராஜெக்ட்லாம் கைட் பண்ணுறோம். அது இல்லாமல் எங்களை வந்து கிளினிக்கல் லெபார்ட்ரி வந்து 24 hours கிளினிக்கல் லெபார்ட்ரி இருக்குது பயோகெமிஸ்ட்ரி இதுவாக. அதில் வந்து பேஷண்ட்டுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து 24 hours ரன் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம். உடல் கூட்டுயியல் துறைக்கு வந்து முக்கியமாக வேண்டப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாங்க, கெடாவர், அதாவது பிணங்கள். நம்ம ஆங்கிலத்தில் வந்து அனாட்டமியில் வந்து நம்ம கெடாவர்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பல கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்சஃபிஷியண்ட்டாக பற்றாக்குறையாக இருக்கும். எங்களதில் அப்படி இல்லாமல் ஒரு கெடாவர் வந்து 15 பேருக்கு விதம் எங்களால் கொடுத்து சின்ன சின்ன குரூப் மாணவர்களுக்கு மிக சிறப்பாக எங்களால் இங்கே பாடம் போதிக்க முடியுதுங்கிறது தான் இந்த கல்லூரியுடைய முக்கியமான அம்சமாக நான் கருதுகிறேன். நாங்கள் நடத்துகிற சப்ஜெக்ட் வந்து ஃபாரன்சிக் மெடிசன். நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ட் இயரில் இந்த நியூ கரிக்குலம் படி தேர்ட் இயரில் வருவாங்க. அது இல்லாமல் நாங்கள் ஃபவுண்டேஷன் கோர்சஸும் எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஃபஸ்ட் எம்பிபிஎஸ்க்கு ப்ளஸ் எர்லி கிளினிக்கல் எக்ஸ்போஷர்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு வருவாங்க. என்எம்சி கைட்லைன் படி என்னென்ன ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கணும், ப்ளஸ் மியூசியம் இருக்குது எங்ககிட்ட. எல்லா ஸ்பெசிமெண்ட்ஸும் அடிக்குவேட் நம்பர்ஸில் வச்சுருக்கோம். ப்ளஸ் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸஸ் ஃபார் ரிசர்ச் ஓரியன்ட், ப்ளஸ் கிளினிக்கல் ஃபாரன்சிக் மெடிசனுக்கு தேவையான இதுவும் இருக்குது எங்ககிட்ட. அதே மாதிரி எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் கேஷுவாலிட்டி அண்ட் எமர்ஜென்சி யூனிட்டும் வருது. அதையுமே எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் அதுக்கு உண்டான டீச்சிங்கும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனல் இயர் முடிச்சுட்டு இன்டர்ன்ஸாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அங்கே ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ், சர்டிஃபிகேட் ரைட்டிங், எப்படி டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும் அதெல்லாமே நடத்திட்டுருக்கோம். எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கல், அதாவது பாடம் கற்பித்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ ஸ்லோவாக அந்த செகண்ட் இயர் எண்ட்லேயோ அப்புறம் தேர்ட் இயர் ஸ்டார்ட் ஆகையில் அவங்கள மெதுவாக அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷருக்காக கூட்டிகிட்டு போகிறோம். அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஃபஸ்ட்டு கிளினிக்கலாக ஓபிடி பேஷண்ட்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே கிராஜுவலாக நம்ம அடுத்தது இன்பேஷண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது அட்மிஷன், அதாவது உள்நோயாளிகள் பிரிவுக்கு ஃபஸ்ட்டு அடுத்து எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது பேஷண்ட்ஸோட எப்படி பேசுகிறது, அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சர்லேருந்து வர்றாங்க, அதாவது புவர் பேஷண்ட்ஸாக இல்லை ரிச் பேஷண்ட்ஸாக, அவங்கள்ட்ட எப்படி நம்ம பழகணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற எக்ஸ்போஜரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்குது. ஸோ அப்படியே நம்ம ஃபைனல் இயர் வர்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்ஸ்போஜர், ஹிஸ்ட்ரி டேக்கிங், அதாவது பேஷண்ட்டை பழகிற தன்மையை தாண்டி அடுத்தது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது பேசியும் அவங்கள எக்ஸாமின் பண்ணி கண்டுபிடிக்கிற திறமையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிறாங்க. ஸோ எக்ஸாமின் பண்ணி கண்டுபிடிக்கிற திறமையை வளர்த்துக்கிறப்ப தான் அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு உள்ள நோய்க்கான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதில் அப்படியே கிராஜுவலாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டர் எக்ஸ்போஷர், ஆப்ரேஷன்ஸை வந்து லைவாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அதுதான் மெயினாக வந்து ஹவுஸ் சர்ஜன்சி பீரியடுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது மேற்படிப்பு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மெயின் ஐடியா கொடுக்குறோம். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா
பேஷண்ட்ஸை பார்த்து ப்ராக்டிக்கலாக வைத்தியம் பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறது. அந்த விஷயத்தில் பார்க்கையில் இங்கே படிக்கிற மருத்துவ மாணவர்களுக்கு நல்ல கேஸ் லோடு, பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க, நிறைய கற்றுக்க முடியும். எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்டிடிஎம் எல்லாருக்குமே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அளவுக்கு அவங்க எத்தனை நல்லா ட்ரெயின் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு இங்கே அவங்களால ட்ரெயின் ஆக முடியும். ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்கல்ல, மருத்துவ மாணவர்களுடைய கருத்துக்களையும் நம்ம கேட்கணும் இல்லையா? காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ லைக் அந்த ஆன்சைட்டி இருந்துச்சு. பிகாஸ் இது மெடிக்கல் காலேஜ் அப்படின்றப்போ தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் வி டிட்ன்ட் நோ. சிலது தெரியாமல் இருந்துச்சு. டீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க ஃபஸ்ட் இயரில். லைக் இதை எப்படி படிக்கணும், தே தாட் அஸ் ஹவு டு லேர்ன். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் எது ரெஃபர் பண்ணணும், இல்லை அந்த டெக்ஸ்ட் புக் வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் புக் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சீரியஸாக ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் ரொம்ப பயந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது இட் வாஸ் டூ டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இங்கே ப்ரொவைட் பண்ண நோட்ஸ்னால வந்து இட் வாஸ் ஸோ ஈஸி ஃபார் அஸ் டு கிளியர் த ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ், லெபார்ட்டரி விசிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் தென் அங்கே என்ன நடக்குது அண்ட் தென் ஹவு இட் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாமே சொல்லி தந்தாங்க. ப்ளஸ் கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸும் செகண்ட் இயர்லேருந்து இருக்கும். ஸோ ஹேட் நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும். பேஷண்ட் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், ஹிஸ்ட்ரி டேக்கிங்லேருந்து they were able to teach us very good. ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாலண்டியராக வந்து நேம்ஸ் கொடுத்து நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களாம் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் கைட் பண்ணுறாங்க இப்படி வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து I was able to go to Delhi to attend a national symposium with the help of the dean and also the faculties. So in that way extracurricular activities kum studies kum equal importance faculties and management தராங்க. ஹாஸ்டல் என்விரான்மெண்ட்டும் சரி, இங்கே லெக்சர் ஹாலும் வந்து சரி, இட் வாஸ் வெரி குட் என்விரான்மெண்ட் ஃபார் ஸ்டடியிங். ஒரு படிக்கணுன்றதுக்கு என்ன என்விரான்மெண்ட் தேவையோ அது இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு வரப்போ லைக் மோஸ்ட்லி எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜஸ் தான் நம்ம எதிர்பார்த்து இருந்திருப்போம். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு லைக் இது இருந்தது, லைக் நமக்கு கவர்மெண்ட் இல்லையே அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் அங்கே என்ன இருக்குமோ லைக் அது எல்லாமே இங்கே வந்துட்டு லைக் சாட்டிஸ்ஃபை பண்ணப்படுது. ஸோ அதுக்கப்புறம் லைக் இந்த ஓவர் த 2 இயர்ஸில் லைக் நம்ம கரெக்டான பிளேஸில் இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் இப்போ இருக்குது. மருத்துவக் கல்லூரி பார்த்தாச்சு, அடுத்து மருத்துவமனையை பார்க்கணும் இல்லையா? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை அப்படிங்கிறது வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அப்படின்னு சொல்லலாம். இங்க என்னென்ன மாதிரியான சேவைகளை வந்து மக்களுக்கு வழங்குறாங்க அப்படிங்கிறத பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்பர்பன் ஏரியாவில் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல். இந்த இடத்துல ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். சின்ன நகரம் மற்றும் கிராமப்புற மக்களுக்காக சேவை செய்கிறதுக்கான ஆஸ்பத்திரி இது. இங்கே எங்களுக்கு வர பேஷண்ட்ஸும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து தான் வராங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் எங்களால் பண்ண முடியுது. அந்த மக்கள் வந்து ஒரு டவுன்லேயோ ஒரு பெரிய சிட்டிலேயோ போய் இந்த சர்ஜரிஸ் பண்ணணும், இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் செலவாகும். அதை வந்து நாங்கள் இலவசமாகவோ இல்லை காப்பீடு திட்டம் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் மூலமாகவோ நாங்கள் செஞ்சு தரோம். இந்த மருத்துவமனையில் எல்லா ஸ்பெஷாலிட்டி சர்வீஸஸும் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். 12 ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ். இதுவரை ஒரு 1000 கேம்ப் பண்ணி ஸ்க்ரீனிங் பேஷண்ட்ஸை வந்து ஸ்க்ரீன் பண்ணி கேன்சர் இராடிகேஷன் ப்ரோக்ராம், அதுபோல் நிறைய நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணி மருத்துவம் பார்த்து அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்து கொண்டிருக்கிறோம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அங்க வர பேஷண்ட்ஸுக்கு என்னென்ன சிகிச்சைகள்லாம் அவங்க வழங்கிட்டு இருக்காங்க, என்னென்ன ஹைடெக் உபகரணங்கள்லாம் வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய பல துறை மருத்துவர்கள் வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துருக்கிறாங்க. 24 hours சிடி ஸ்கேன் வசதி இருக்குது, எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி இருக்குது, எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்கிறாங்க. அறுவை சிகிச்சை, எலும்பு முறிவு சிகிச்சை, மயக்கவியல், ரேடியாலஜிஸ்ட்டு, இவங்கெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு அவசர சிகிச்சை பிரிவு நடத்துறதுக்கு. இவங்க எல்லாமே எங்களுக்கு 24 மணி நேரமும் இங்கே இன்ஹவுஸ் இருக்கிறாங்க. இன்ஹவுஸ் அப்படிங்கிற ஆஸ்பத்திரி உள்ளே இருக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் சர்ஜரின்னு பார்க்கையில் எங்களுக்கு வந்து நல்ல ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப் இருக்குது. எல்லாமே இம்போர்ட்டட் அண்ட் ஹை குவாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. ப்ளஸ் நாங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எல்லாமே வந்து
அப் டு டேட் நாங்கள் வச்சுருக்கிறோம். நியூரோ ஐசியூவே நாங்கள் 10 பெட்ஸ் டெடிக்கேட்டடாக வச்சுருக்கிறோம் நியூரோ பேஷண்ட்ஸ்க்காகவே. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பைன், முதுகு தண்டோட சிகிச்சை வந்து இங்கே நாங்கள் அப்பர் அண்ட் சர்ஜரிஸ், அதாவது நல்ல ஹை கிளாஸ் அப்பர் நுணுக்கமான அறுவை சிகிச்சைகள் இங்கே நாங்கள் பண்ணுறோம். முதுகு தண்டுவடத்தில் வர்ற ப்ராப்ளம் கழுத்துலேருந்து கீழ் முதுகு வரைக்கும் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை. சின்ன வயசுலேருந்து வயது முதிர்ந்தவங்களுக்குமே வரும். சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு அடிபட்டு வரலாம், இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது வயது முதிர்ந்தவங்களுக்கு எலும்பு தேய்மானத்தினால வரலாம். அதுக்குமே ரொம்ப நவீன சிகிச்சை, அதாவது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த ஸ்பைன் சர்ஜரி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே இங்கே நம்ம நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து நம்ம எல்லாமே கொடுக்குறோம். அப்புறம் ரொம்ப இப்போ ரீசெண்டாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி. அது ரொம்ப காமனாக நடுத்தர வயது 20 ஒரு 35 வயசுக்குள்ளே ஆகிறவங்களுக்கு ஆகும். மெயினாக ஸ்போர்ட்ஸ் விளாட்றவங்களுக்கு, நம்ம ஊரில் ரொம்ப காமனாக கபடி விளாட்றவங்களுக்கு ரொம்ப காமனாக வரும். ஸோ அதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் சர்ஜரிலாம் இல்லாமல் எல்லாமே கீ ஹோல் சர்ஜரி, அதாவது ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் இங்கே நம்ம தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே எல்லா லெவல்லையுமே நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூளையில் இருக்க கட்டிகள், நரம்பு மண்டலத்தில் இருக்கிற அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய கட்டிகள், அந்த மாதிரி இது வருது. ஆல்மோஸ்ட் இங்கே நாங்கள் மந்த்லி ஒரு 30-40 சர்ஜரிஸ், மேஜர் சர்ஜரிஸ் நாங்கள் பண்ணுறோம். இது வந்து இட் இஸ் அட் பார் வித் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். இந்த வயதானவங்களுக்கு ரொம்ப காமனாக வர்றது இந்த முழங்கால் மூட்டு வலி. இந்த முழங்கால் மூட்டு வலினால் எல்லாருமே வெறும் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப அவதிப்பட்டு வருவாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஹைடெக் ட்ரீட்மெண்ட்டாக ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்குமோ அது வந்து எல்லா மக்களுக்குமே கிடைக்கும். அடித்தட்டு மக்கள்லேருந்து பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒரே ஃபெசிலிட்டியில் கிடைக்குது. சிஎம் ஸ்கீமில் எல்லாருக்குமே இந்த முழங்கால் மூட்டு வலியில் அவதிப்படுறவங்களுக்கு மூட்டு மாற்று, செயற்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நம்ம எல்லாமே இலவசமாக பண்ணி கொடுக்குறோம். இங்கே உள்ள மக்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் எங்கள் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் டயாலிசிஸ் செய்து தற்காலிக தீர்வை அந்த பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஹீமோடயாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ரத்த வழியாக சுத்திகரிப்பு பண்ணுறது. அப்புறம் பெரிட்டோனியல் டயாலிசிஸ், அது வயிற்று மெம்பரின் வழியாக ரத்த சுத்திகரிப்பு பண்ணி பேஷண்ட்ஸுக்கு டயாலிசிஸ் கொடுக்கறது. மூணாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. இது மூணும் பெரும்பாலும் பிரதானமாக நாங்கள் செய்கிறோம். கிட்னி ஃபெயிலியரோட வர்றவங்க இங்கே அதிகமாக இருக்காங்க சார். அதுக்கு பர்மனண்ட் சொல்யூஷனாக நாங்கள் வந்து எங்களுடைய துறையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளும் செய்து கொண்டிருக்கிறோம். கிட்னி தானம் செய்தால் அவங்களுடைய கிட்னியை எடுத்து வைக்கின்றோம். உறவினர்கள் தானமாக கொடுத்த கிட்னி எடுத்து வைத்தது சுமார் ஒரு 45 to 50 கேஸ்கள் செஞ்சிருக்கின்றோம். 2017 இங்கே வந்து சிஏபிஜி பைபாஸ் சர்ஜரி, வால் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணுறதுக்கு கார்டியாலஜி யூனிட்டும் கார்டியோதொராசிக் யூனிட்டும் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 50லேருந்து 100 ஆஞ்சியோகிராம், அதுக்கப்புறம் ஸ்டென்ட் சிகிச்சை, பலூன் சிகிச்சை, தொடை மூலமாக போயிட்டு பலூன் சிகிச்சை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பேஸ் மேக்கர் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆக போகுது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி. மாதமே ஒரு 200லேருந்து 250 ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம். ஸ்டென்ட் சிகிச்சைகளை ஒரு 100 கிட்ட பண்ணுறோம். அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி, வால்வ் சர்ஜரிஸ். ஸோ இந்த சர்ஜரிஸே கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 சர்ஜரிஸ் நாங்கள் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நுரையீரலுக்கான அனைத்து அறுவை சிகிச்சைகளும் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். லேட்டஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான அனுமதி வந்து கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். கூடிய விரைவில் வந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். உலகம் தரம் வாய்ந்த பல்கலைக்கழகமாக கொண்டு போகிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வெளி கண்ட்ரியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம பல்கலைக்கழகத்தில் படிக்கிற அளவுக்கு நாங்கள் அதை தரம் உயரத்துக்கு நாங்கள் எல்லா விதமான நடவடிக்கையும் எடுத்துகிட்ருக்கோம். மாணவர்கள் வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் பர்சனாலிட்டி அவங்களால டெவலப் பண்ண முடியும். ஏன்னா மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் வந்து பொறியியல் படிக்கிற மாணவர்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். பொறியியல் படிக்கிற மாணவர்கள் வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசலாம், அலைட் சயின்ஸ் கூட அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்கள அறியாமையே அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து ஒரு 4 வருஷம் அவங்க ப்ரோக்ராமை முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கள அறியாமையே அந்த மாதிரி ஒரு மல்டி கல்ச்சுரல் அந்த பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணாங்க. அது வந்து இந்த 21வது செஞ்சுரியில் அது ரொம்ப மிகவும் தேவையாக
தேவையான உள்ளதாக அது இருக்கிறது. ஏன்னா இப்போ இருக்கிற சேலஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து வெறுமனே வந்து அவங்க டிகிரி வாங்கி முடித்தா பத்தாதுங்க. அந்த மாதிரி அவங்களே அவங்க தயார்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நெசசிட்டி வந்துருச்சு. அதுக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் எல்லா விதமான ஒரு அமைப்பையும் கொண்டுள்ளதாக அதை வந்து நாங்கள் பெருமையாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அதுபோல் மாணவர்களுக்கு வந்து பட்டப்படிப்பு, மேற்படிப்பு, ஆராய்ச்சி அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு தொழில் முனைவோராக மாறுவது எப்படி, அந்த கற்பித்தலும் இந்த பல்கலைக்கழகத்திலே இருக்கின்றது. Dhanalakshmi Srinivasan Group of Institutions. இந்த பகுதியில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி குழுமத்தினுடைய மருத்துவக் கல்லூரி அண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த பகுதியில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி குழுமத்தினுடைய வேறொரு துறை, வேறொரு கல்லூரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். Until then, it's bye from ராகப்பிரியா. நன்றி, வணக்கம். பெறுவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். உலகத்தரத்தில் உயரிய சிகிச்சை. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலை, சிறுவாச்சூர், பெரம்பலூர்.